வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இப்போ நம்ம இனிப்பு குழி பணியாரம் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 150 கிராம் பச்சரிசி, 100 கிராம் புழுங்கலரிசி, 50 கிராம் உளுந்து, மூணையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சு 3 மணி நேரம் அரைச்சி புளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானது 200 கிராம் வெல்லம் பொடி செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இது பாகு எடுக்க போகிறோம். இப்போ 1/2 டம்ளரு இதில் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு சூடானதும் வெல்லத்தை இதில் போடணும். மெதுவாக அப்படியே பாகு ஆகும். பாகு ஆனோடனே ரொம்ப பாகு இல்லாமல் கொஞ்சம் பிசுன்னு வந்தோடனே நம்ம மாவில் கிளறலாம். வெல்லம் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வைக்கணும். அப்புறம் வெல்லம் பாகு நல்லா ஆறின பிறகு இந்த மாவில் கிளறணும். ஆல்ரெடி 3 மணி நேரத்துக்கு முன்னே கொஞ்சம் சால்ட்டு போட்டு வச்சுருக்கோம். அந்த மாவில் லைட்டாக சால்ட்டு போட்டிருக்கோம். இப்போ பாகு ஆறினவுடனே ரொம்ப பாகாகக்கூடாது, கொதித்து லைட்டாக பிசுவானோன்னு எடுத்துடணும் பாகு. அதுக்கப்புறம் இதை போட்டு கிளறணும். பாகு ஆறிடுச்சு. 1 டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ 1 டம்ளராக வந்துடுச்சு. இதை வடிகட்டிடணும். இதில் உள்ள அழுக்கெல்லாம் அப்படி நின்றுடும். நம்ம இதில் ஊற்றி கெட்டியாக அரைச்சி வச்சுருக்க மாவில் ஊற்றி கிளறணும். இல்லை ஏலக்காய் போட்டுக்கலாம், இல்லைன்னா கிராம்பு போட்டுக்கலாம். இப்போ ஆப்ப சோடா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இனிப்பு பணியாரம் சுடுறதுக்கு நெய்யும் ஆயிலும் கலந்துக்கணும். இதில் சுடுறதுக்கு இதுலேருந்து எடுத்து ஊற்றி சுடணும். இப்படி கலந்துக்கணும். இப்போ எல்லாத்துலேயும் ஆயில் ஊற்றிக்கலாம். நெய்யும் ஆயிலும் கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஊற்றிக்கணும். வெந்துட்டு இருக்கு. வெந்தோம்னா திருப்பி போடணும். ஸ்டவ்வை லைட்டாக வெந்துச்சு. திருப்பி போட்டோம். வெந்துச்சு. இது திரும்ப போடுறோம். வெந்துட்டு இருக்கு. தீயை சிறுக வச்சுக்கணும், அதிகமாக வைக்கக்கூடாது. இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுக்கிறோம்.